பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டே 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விற்பனை விலை சம்மந்தமாக என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. சசி ஒரு வீட்டை 27,75,000க்கு வாங்கினார். பின்பு உட்புறங்களை ரூபாய் 2,25,000க்கு அழகுபடுத்தி அதை 40% லாபத்திற்கு விற்றார் எனில் அந்த வீட்டின் விற்பனை விலை என்ன? இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு அவங்க வாங்கிய விலை என்னன்னு தெரியுது. என்ன? 27,75,000. அதோட சேர்த்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்த மாதிரி கூடுதல் செலவு, இப்போ உட்புறங்களை 2,25,000க்கு அழகுபடுத்தினார் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்காரு. அந்த கூடுதல் செலவுகளும் எதோட சேரும்? இந்த வாங்கிய இந்த அடக்க விலையோட சேரும். அப்போ நம்ம இதை ரெண்டையும் ஆட் பண்ணிடணும்ல, 2,25,000. அப்போ இதை எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மொத்தத்துக்கு 30 லட்சம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அடக்க விலை என்ன? அவங்க மொத்தத்துக்கு வாங்கிய விலை 30 லட்சம். இப்போது 40% லாபத்திற்கு விற்றார் அப்படின்னா, இது லாபங்கிறது எதுலேருந்து தான் கம்பேர் பண்ணுவாங்க? இந்த அடக்க விலையில் தான். அப்போ 30 லட்சத்தில் நீங்கள் 40% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே அதை இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணால் மொத்த விலை என்னங்கிறது தெரிஞ்சிடும். 30 லட்சத்தில் 40% என்ன? 10%ங்கிறது 3 லட்சம். ஒரே ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிங்கன்னா இதுதான் 10%. அப்போ இன்ட்டு 4, அப்போது என்ன வரும்? முன்னாங்க 12 அப்படிங்கிற வருமா? அப்போது 12 லட்சங்கிறது லாபம். ஓகே, இப்போது இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான மொத்த விற்பனை விலை தெரிஞ்சிடும். ஸோ 42 லட்சத்துக்கு விற்றுருக்காங்க. இதுதான் விற்ற விலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் 42 லட்சம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேசிக்கான ஒரு ஃபார்முலா தான், இதுவுமே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதாவது டேஷ் ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. அதாவது குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? விற்ற விலை, விற்பனை விலை கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டும் ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு உடையின் பட்டியல் விலை 220 ரூபாய். அதன் விற்பனையில் 20% தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உடையின் மேல் தள்ளுபடி எவ்வளவு? விற்பனை விலை எவ்வளவு? இப்போ இந்த அமௌண்ட்டில் 220ல் 20% தள்ளுபடினா அந்த 20% எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 220ல் 20% தான் தள்ளுபடி. அப்போது 20% என்ன? 10%ங்கிறது 22. அதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு தள்ளுபடியும் அமௌண்ட்டு கிடச்சிரும். 2 × 22 44. இப்போ இதிலேருந்தே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து விற்பனை விலை என்னவாக இருக்கும்? இந்த 44 மைனஸ் பண்ணி பேலன்ஸ் என்ன வருது? இதுதான் விற்பனை விலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் ஈஸியானது தான். முகமது ரூபாய் 300 அடக்க விலை கொண்ட சட்டையை. ஓகே, சப்போது இங்கே முகமது 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அதை என்ன பண்ணுறாங்க? 20% நஷ்டத்துக்கு சலீமுக்கு விற்றார். ஓகே, அப்போ முகமது அவர் 300 ரூபாயிலிருந்து 20% நஷ்டம். 20% நஷ்டம். அதாவது 300ல் 20% என்ன? 300ல் 10% 30. 20%ங்கிறது 60. 30 × 2 தான் 60. அதான் 20%. இது நஷ்டம், அதனால் மைனஸ் பண்ணிடணும். 300ல் 60 போன்ஸ்னா பேலன்ஸ் 240. இதுதான் யார்? சலீமுக்கு விற்றுருக்காங்க அல்லது சலீம் வாங்கியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, முகமதோட விற்ற விலை 240 எடுத்துக்கலாம், அல்லது சலீமோட வாங்கிய விலை 240 எடுத்துக்கலாம். இப்போ சலீம் என்ன பண்ணுறாங்க? 10% லாபத்திற்கு விற்றால். அப்போ 240ல் 10% அவங்களுக்கு லாபம். ஓகே, 20% நஷ்டம் சொல்லியிருந்தோம், 10% லாபம். 240ல் 10% என்ன? 24. அப்போ லாபங்கிறனால அதை ஆட் பண்ணணும். 240லேருந்து 24 ஆட் பண்ணால் 264. இதுதான் யார் விற்ற விலை? சலீமோட விற்ற விலை. ஓகேங்களா? 264. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தள்ளுபடி 20% தரப்படும் போது ஒரு பொருளின் விற்ற விலை, ஓகே, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 24 ரூபா. அதே பொருளுக்கு 30% தள்ளுபடி தரப்பட்டிருப்பின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான்.
இப்போது ஒரு பொருளோட ஆரம்ப விலை அதாவது அடக்க விலை எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் அதை நம்ம எடுத்துக்குவோம் 100%ன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? அதிலிருந்து தான் 20% தள்ளுபடி தந்த பின்னாடி அந்த விலை 24 ரூபா. அப்போது 100லேருந்து அந்த 20% தள்ளுபடியை மைனஸ் பண்ணோம்னா 80ன்னு கிடைக்கும். அந்த 80%ஓட அளவு தான் 24. புரிஞ்சுங்களா? நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பர்சன்டேஜோ அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே பர்சன்டேஜும் இருக்கும், அந்த அமௌண்ட்டும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அமௌண்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை மெயினாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு அப்படின்னாவே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பொருளுக்கு 30% தள்ளுபடி தந்திருப்பேன். இப்போது நம்ம 20% தள்ளுபடி தந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருந்தோம், 100ல் 20 மைனஸ் பண்ணியிருந்தோம். இதே இது 30% தள்ளுபடினா இதே 100ல் நம்ம என்ன பண்ணியிருப்போம், 30% தள்ளுபடி பண்ணியிருப்போம். அப்போ 70% தானே கிடைக்கும். இப்போ பாருங்கள், 80%ஓட வேல்யூ 24னா 70%ஓட வேல்யூ என்ன? இதுவே அப்படியே நம்ம சிம்பிளை பண்ணிடலாமா? கிராஸ் மல்டிபிள், அதாவது குறுக்கு பெருக்கல் நம்ம பண்ணலாம்ல. இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் அடிச்சிடலாம். 1 8 8 3 24. அப்போ மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 3 7 21. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரெஸ்கே இல்லாமல் அழகாக கொஸ்டினை புரிஞ்சுக்கிற மூலமா அதை பர்சன்டேஜோட ஈக்குவேட் பண்ணணும். அதை பண்ணிட்டோம்னாவே ஈஸியாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் சேம் அதே கான்செப்ட் தான். நீங்கள் ஒரு அமௌண்ட்டையும் அது எத்தனை பர்சன்டேஜுக்கு ஈக்குவலுங்கிறத புரிஞ்சுட்டாவே போதும். பூச்சட்டி ஒன்றை ரூபாய் 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். அப்போது இந்த அமௌண்ட்டுக்கு விற்றதுனால அந்த பெண்ணுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 20% லாபம் கிடச்சிருக்கு. அப்போ ஸ்டார்டிங்கில் 100% இருந்திருக்கும். இந்த அமௌண்ட்டுக்கு விற்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 20% லாபமாக கிடச்சிருச்சு. அப்போது 120%ஓட அமௌண்ட்டு தான் இந்த 528. புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான், எத்தனை பர்சன்டேஜுக்குரிய அமௌண்ட் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 25% லாபம் கிடைக்கணும். இப்போ நம்ம லாபம் அப்படின்னாவே 100ஓட ஆட் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும், 125% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாவே வேலை முடிஞ்சிச்சு. அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது, 125க்குள்ளே 100% அடக்க விலையும் இருக்குது, ப்ளஸ் நம்மளுக்கு தேவையான அந்த 25% லாபமும் இருக்குது. ஓகே, அப்போ ரெண்டு சேர்த்து எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வராதுங்கிறத நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா 120% 528, அப்போ 125 இதை விட கூட தான் இருக்கும். இப்போ இதை ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். எதால் அடித்து கொடுக்கலாம், 5ஆல் அடித்து கொடுத்தீங்கன்னா இங்கே 2 5 25ன்னு இருக்கும், இங்கே 2 4 24ன்னு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 24 இங்கே 528ஓடு அடித்து கொடுக்கலாம். ஒரு 24 24, 2 24 48 போக பேலன்ஸ் 4 இருக்கும். 52ல் 48 போக பேலன்ஸ் 4 இருக்கும். மறுபடியும் 48 வருதுல, அப்போ இதையும் 2 டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போது இன்னி நம்ம மல்டிபிள் பண்ண நம்பர் 25 × 22. இதுதான் 25 × 22. நீங்கள் நார்மல் மல்டிபிகேஷனில் பண்ணாலும் சரி. இப்போது 25 2ஆல் நான் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிடுறேன். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 50. ஓகேங்களா? மீதி என்ன இருக்குது, இப்போ 22ல் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மீதி 11 தான். அப்போ 50 11ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 550ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான், ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நார்மல் மல்டிபிகேஷன் பண்ணாலும் ஓகே, ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பள்ளியின் விழாவிற்காக சாரா கேக் செய்தாள். ஒரு கேக்கின் அடக்க விலை ரூபாய் 55 ஆகும். அவள் ஒவ்வொரு கேக்கையும் ரூபாய் 11 ரூபாய் லாபத்திற்கு விற்கிறாள். 25 கேக்குகளை விற்றிருந்தால் விற்பனை விலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே விற்பனை விலை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கேக்கோட விலை 55 ரூபான்னு வாங்கியிருக்காங்க. மொத்தத்துக்கு எத்தனை கேக்கு, 25 கேக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடக்க விலை வாங்கிய விலை கண்டுபிடிக்கிறதுக்கு, காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 25 கேக்கு, ஒரு கேக்கு 55 ரூபா. ஓகேங்களா? இதை நம்ம மல்டிபிள் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது இப்போ இதை மல்டிபிள் பண்ணிடுறோமா, 55 25, 5 25க்கு 5 பேலன்ஸ் 2, இங்கே 5 25 2 27. அடுத்து 2 10 0 பேலன்ஸ் 1, அதே போல் 10 வரும். இப்போ பேலன்ஸுக்கு 1 11.
5 7 3 1 இதுதான் அடக்க விலை. அடக்க விலையோட அமௌண்ட் என்ன? 1375 ரூபாய்க்கு தான் அவங்க வாங்கியிருக்காங்க கேட்க. இப்போது அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு கேக்கையும் ரூபாய் 11 லாபத்திற்கு விற்றால். அப்போது 11 லாபத்திற்குனா இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். ஏற்கனவே ஒரு கேக்கு 55 ரூபான்னு தான் வாங்கியிருக்கா. ஸ்டார்டிங் இன்ஃபர்மேஷனாக தானே ஒரு கேக்கின் விலை 55 ரூபா. அப்போ ஒவ்வொரு கேக்குக்குமே 11 ரூபா லாபம் அப்படின்னா மொத்தத்துக்கே ஒரு கேக்கு எவ்வளோ வைப்போம்? 11 ரூபா லாபம் அப்படின்னாவே நீங்கள் இதை நீங்கள் மல்டிபிளில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேக்கு 11 ரூபா லாபம் பார்த்தா ஒரு கேக்கோட விலையே 66 ரூபா. நான் சொல்கிறது ஒரே ஒரு கேக்கோட விலை. அப்போ 25 கேக்கையும் விற்றுருந்தா விற்பனை விலை எவ்வளோ இருக்கும்? இந்த 66 × 25ன்னு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 66 25 நம்ம மல்டிபிள் பண்ணோம். அரைஞ்சா 30க்கு 0 பேலன்ஸ் 3, அரைஞ்சா 30 3 33, 12க்கு 2 பேலன்ஸ் 1, 12 1 13. அப்போது 0 5 6 1 ஓகேங்களா? 1650 ஓகேங்களா? இதுதான் அவங்க விற்ற விலை ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? விற்பனை விலை என்ன? இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த அடக்க விலையோட அமௌண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நான் அது பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது விற்பனை விலை மட்டும்தான். அப்போ நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம்? ஒரு கேக்கு 55 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒவ்வொரு கேக்குக்கும் 11 ரூபா லாபம் அப்படிங்கும்போது ப்ளஸ் நீங்கள் பயன்பட்டு 66ங்கிறத புரிஞ்சுட்டு விற்பனை விலைக்கு நீங்கள் டைரெக்டாக இந்த பாயிண்ட்டே வந்துடலாம். இந்த 2 ஸ்டெப்பு மல்டிபிள் பண்ணி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா? ரைட். அப்போது 1650ங்கிறதா அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அருண் ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் 15,000க்கு வாங்கி அதனை 15% நஷ்டத்திற்கு விட்டார் எனில் அத்தொலைக்காட்சி பெட்டியின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வாங்கியது எவ்வளவு? 15,000க்கு ஓகேவா? ஆனால் விற்றது எவ்வளவு? 15% நஷ்டத்துக்கு. அப்போ இதிலிருந்து நம்ம 15% என்னன்னு கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டாவே போதும். ஓகேவா? 15% என்ன? 15,000ல் 10% 1500. ஒரே ஒரு 0 மட்டும் கேன்சல் பண்ணால் போதும். இதில் பாதி தான் 5%. நம்ம 10% தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 5% கண்டுபிடிக்கணும். இதில் பாதி தான் 5%. 1500ல் பாதி 750. இது ரெண்டையும் கூட்டினா 5% கிடச்சிரும். ரெண்டையும் கூட்டினா 0 5 12க்கு 2 பேலன்ஸ் 1 2 2250 ரூபா. 2250 ரூபாய்க்கு நஷ்டம். ஓகேங்களா? அப்போ இதில் விற்றது எவ்வளவு? 0. இங்கே 5ல் 5 பவுன்ஸ்னால் பேலன்ஸ் 5. இங்கே 9 தான் இருக்கும். 9ல் 2 பவுன்ஸ்னால் 7. இங்கே 4 தான் இருக்குது. 4ல் 2 பவுன்ஸ்னால் 2. அப்போது 12,750க்கு தான் அவங்க விற்றுருக்காங்க. இதுதான் அவங்களோட செல்லிங் ப்ரைஸ். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5% நீங்கள் உங்கள் இந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் கண்டுபிடிக்கிறவங்க விருப்பமாக கண்டுபிடிச்சிக்கலாம். 15/100 அப்படின்ட்டு. அப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 150ஐயும் 15 மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 15 மல்டிபிள் பண்ணால் 225. அதோட ஒரு 0 சேர்த்தோம்னா 250. இப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதை 2 விதங்களில் சால்வ் பண்ணலாம். அதில் எது டைம் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் இந்த கொஸ்டினை கவனிங்க. ஒரு வியாபாரி ஒரு பொருளை ரூபாய் 1200க்கு வாங்கினார். பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்தி குறித்த விலை ஆக்கினார். இதற்கு 20% தள்ளுபடி கொடுத்து விற்றார் எனில் விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் என்ன அதாவது ஃபஸ்ட்டு மெத்தட் நான் டைம் சேவ் பண்ணுற மெத்தடாக எதை சொல்லுவேன் அப்படின்னா, 2% இருக்குல்ல, ஒன்று 30% உயர்த்திருக்காங்க, அடுத்தது 20% தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 2% வந்திருக்கும். ரெண்டுமே உயர்த்தினாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா x + y + xy/100 இதை யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே அதாவது ஒன்று உயர்த்திட்டு ஒன்று குறைச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். x - y - xy/100. இங்கே எங்கே ஏன் மைனஸ் வருது எங்கே ப்ளஸ் வருதுங்கிற சொல்கிறேன். லாபம் இந்த மாதிரி உயர்த்தினாங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு. ஓகேவா? தள்ளுபடி நஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மைனஸ். ஓகேவா? இப்போ ஒரு இதில் லாபமும் ரெண்டாவதுல நஷ்டமும் இருந்துச்சு அப்படின்னா எங்கே நஷ்டம் வருதோ அதை நீங்கள் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், அதை மைனஸில் நோட் பண்ணலாம்.
அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வரும். ஓகேங்களா? இப்போ ஒருவேளை ரெண்டுமே தள்ளுபடி, தொடர் தள்ளுபடிகள் அப்படிங்கிற கான்செப்டில் இதுவும் வரலாம். ரெண்டுமே மைனஸாக இருந்தால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100. ஸோ இந்த 2% வர இடங்களில் இந்த மாதிரி தள்ளுபடி, லாபம், நஷ்டம் இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி கண்டிஷன் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈஸியாக அந்த ஃபார்முலா வச்சு அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணலாம்? ஒன்று உயர்த்திருக்காங்க, இன்னொன்று தள்ளுபடி வந்திருக்கு. அப்போது ரெண்டாவது கேட்டகரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளவு லாப சதவீதம் அல்லது நஷ்ட சதவீதம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்ஒய் பை 100. ஒரு வேல்யூ 30% உயர்த்திருக்காங்க, இன்னொன்று 20% தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. மைனஸ் 30 × 20 டிவைடட் பை 100. அப்போ இந்த 2 ஜீரோவும் மேலே இருக்க 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். இப்போ 30ல் 20 பண்ணுச்சுன்னா பேலன்ஸ் 10 தான் இருக்கும். அதோடு சேர்த்து இந்த மைனஸு 3 × 2 32 6. அப்போ மொத்தத்துக்கு எவ்வளவு? ப்ளஸில் தான் ஆன்சர் கிடைக்கும். ப்ளஸில் 4%. இப்போ ப்ளஸில் ஆன்சர் கிடச்சுன்னா லாபம். ஓகேங்களா? இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் மைனஸில் வந்துச்சு அப்படின்னா நஷ்டம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு. இப்போது 4% லாபம்ங்கிறது கிடச்சிருச்சு. அப்போ பாருங்கள், ஆப்ஷனை கவனிச்சிங்கன்னா ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் சியில் மட்டும்தான் 4% இருக்குது. ஓகே, ரெண்டாவது இருக்குதான் லாப சதவீதம். அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை, டி இல்லை. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு 1200 இதானே வாங்கிய அமௌண்ட்டு, இதில் இருந்து தான் 4% லாபம் கிடச்சிருக்கு. அப்போ 1200ல் ஜஸ்ட்டு நீங்கள் 4% கண்டுபிடிச்சாவே போதும். எவ்வளவு 4%? 1%. 1200ல் 1%ங்கிறது ஜஸ்ட்டு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க, அதான் 1%. இன்ட்டு 4 இன்ட்டு 4ன்னு பார்த்தீங்கன்னா 48. அப்போது இந்த 48 ரூபா லாபம், மொத்தத்துக்கு 1248. இதுதான் விற்ற அமௌண்ட்டு. எங்கே இருக்குது? 1248 ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா? நீங்கள் இன்னொரு மெத்தடாக இருந்தால் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினவே நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 1200 1200ல் 30% உயர்த்தணும் அப்படின்னா இதில் நீங்கள் 30% கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? 30% என்ன வரும்? 1200ல் 10% 120. 120 × 3 360. அப்போது மொத்தம் 1560 ரூபா தான் உயர்த்திருக்காங்க மொத்தத்துக்கு. அதில் 20% தள்ளுபடி. இப்போ 1520ல் 20% என்னன்னு கண்டுபிடிக்கணும். 20% என்னன்னு பார்த்தீங்கன்னா 156 × 2 தான் 20%. அப்போது 12க்கு 2 பேலன்ஸ் 1, 10 1 11க்கு 1 பேலன்ஸ் 1, 1 2 3 312 ரூபா தள்ளுபடி. அப்போ மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1248ங்கிறது கிடைக்கும். அப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் எது பெஸ்ட்டு? நீங்கள் பர்சன்டேஜ் லாப சதவீதத்தை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது நம்ம பெரிய அமௌண்ட்டுன்னு போகாமல் அந்த வாங்கிய விலையில் அந்த லாப சதவீதத்துக்கான அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிங்கனாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ புரிதல் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 விதங்களில் எப்படி வேணால் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். எது டைம் சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த விற்பனை விலை இந்த மெத்தட் முடியுதுன்னு நினைக்கிறேன். எஸ். அப்போது அடுத்த டே 3 பார்ட் 3 கான்செப்டில் நம்ம லாப நஷ்ட தொகை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது, அதே போல் நல்லா புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். மற்ற ஸ்டூடெண்ட்க்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.